விஎஸ் மாந்திரிகம். விஎஸ் மாந்திரிகத்தில் மர்ம மாந்திரிகம் என்றால் என்ன? மர்ம மாந்திரிகம் மாந்திரிகத்தில் பல வகையாக ஒவ்வொருத்தரையும் அழிக்கிறதுக்காகவும் காப்பாற்றுறதுக்காகவும் அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்காகவும் பல வழியில் நமக்கு முன்னோர்கள் அஷ்ட கர்மம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான மாந்திரிகத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்பிக்கை உள்ளவங்க, நம்பிக்கை இல்லாதவங்கன்னு. சிலருக்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது மேலே பெரிய பற்று கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஏதாச்சும் ஒரு வழியில் நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற பல பிரச்சனையிலிருந்து விடுபடணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலை தான் இந்த மர்ம மாந்திரிகம், செய்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. மர்ம மாந்திரிகம் என்றால் என்ன? ஒருத்தருக்கு தெரியாமல் அவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காக, ஒருத்தருக்கு தெரியாமலே இதை ஏவல் விட்டோ இல்லை இந்த சூனியம் ஏதாச்சும் பண்ணியோ அவங்க குடும்பத்தில் பல வகையான துன்பங்களை கொடுக்கறதுக்காக செய்யப்படுற இந்த மர்ம மாந்திரிகத்தினுடைய ரகசியத்தை நான் சொல்கிறேன். இது எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்களேனாக்கா, 8 வகையான அஷ்ட கரும பொருட்களை சேர்த்து அதிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஆணுக்கு இப்படி பிரயோகம் பண்ணணும், பெண்ணுக்கு இப்படி பிரயோகம் பண்ணணுன்ற சில விதிமுறைகள் பிரகாரம் இது செய்து எல்லோருக்குமே கெடுதல் செய்யறதுக்காக செய்வாங்க. அப்படி இருக்கிற இந்த மாந்திரிகத்திலிருந்து, அப்படி செய்யப்பட்ட மாந்திரிகத்தில் என்ன பலன் கிடைக்கும்? நல்லா பாருங்கள். இது செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பெண்ணுடைய உதிர தீட்டால் செய்தாங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் பார்த்தீங்களனாக்கா ரத்த காயமோ ரணகாயமோ ஆக்சிடென்ட் ஆகிறதோ சூசைட் பண்ணிக்கிறதும் குடும்பத்தில் தரித்திர நிலை நடக்கிறதும், அதே மாதிரி கேட்டிங்கன்னா குடும்பத்தில் ஆடு மாடு கோழி ஏதாச்சும் நாய் இருந்தாக்கா அது ஒவ்வொன்றும் நோய் வாய்ப்பட்டு ஒவ்வொன்றும் இறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதும். இது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல தான் உணவு அளித்து உயிர் காக்கிற வாயில்லா ஜீவன்கிட்ட இருந்து தான் அது உங்களுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டு வரும் ஒவ்வொன்றும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திடீர்னு நாய் ஒன்று இருந்து உயிர் விடுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு நீங்கள் பசியார அது உயிர் வாழறதுக்காக நீங்கள் உணவு அளிக்கிறீங்க. அந்த உணவை சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, எனக்கு உணவை கொடுத்து உயிர் காக்கிற இவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக அது மூலியமாக உங்களுக்கு காட்டுவார். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம வளர்க்குற ஆடு மாடு கோழி சொல்கிறீங்க, இதுங்களுக்கு நோய் வாய்ப்பட்டானோன்னு இது முழுக்க கேட்டிங்கன்னா மாந்திரீக பிரயோகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு ஒரு சிலர் முன்னோர்கள் அறிஞ்சு ஒருத்தர்கிட்ட இப்படி தான் இருக்குமா போய் காப்பாற்றிக்க முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்களே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குதுன்றதுக்காக நீங்களே தேடி செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியமான விஷயம். இது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல ஒருத்தருடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படிலாம் அவங்களுடைய பேர், அவங்களுடைய அம்மா பேர், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க நல்லா வாழறது பிடிக்காமலையோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டுக்கு வர்றவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒழிக்கணும்னு நினச்சிக்கிட்டோ ஒவ்வொன்றா செய்துக்கிட்டு வருவாங்க. அப்படி செய்யும்போது கேட்டிங்கன்னாக்கா, எதிரியை வெளியில் இருந்தாவோ எதிர்க்க இருந்தாவோட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் துரோகிங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பின்னாடியும் முன்னாடியே இருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அவங்க துரோகத்தினால செய்யக்கூடிய இந்த மாந்திரிகம் அதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல வகையான மன கஷ்டமான விஷயம், இழப்புக்கள், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தீராத நோய் ஆக்குறது, பக்கவாதம் வர மாதிரி செய்கிறது, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஏதாச்சும் பைத்தியம் ஆகிற மாதிரி பேதனை பண்ணுறது, இது எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதிலிருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு உண்டான வழியை தான் நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்களே கூட செய்து தன்னை காப்பாற்றிக்கலாம். நீங்களே செய்து காப்பாற்றிக்கிறதுக்கு வழி இருக்குது. மாந்திரிகர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி செய்துக்கிட்டீங்களா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்களே செய்து முடிச்சிக்கலாம். சரிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அதாவது முதல்ல கேட்டிங்களேனாக்கா, ஒருத்தருக்கு குடும்பத்தில் செய்வனை பண்ணுறாங்க, மறைவாக இந்த மாந்திரிகத்தை செய்து உங்களை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஆடு மாடு கோழி வாயில்லா ஜீவன் கால பைரவன் என்று சொல்லக்கூடிய நாய்கிட்ட இருந்து இது உங்களுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி தெரியும் போது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களேனாக்கா, முதல்ல கேட்டிங்களேனாக்கா
உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணோ, வாசல் இருக்கிற மண்ணோ, இல்லை மாட்டு தொழுவத்தில் இருக்கிற மண்ணோ, இல்லை ஆட்டு தொழுவத்தில் இருக்கிற மண்ணோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நிலம், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்கள் தொழில் ஸ்தாபனம், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய காலடி மண், இதையெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்துக்குங்க. ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்களானாக்கா ஒரு உருவ பொம்மையை செய்யுங்க. உருவ பொம்மைன்னு கேட்டிங்கனாக்கா அதான் நம்ம ஒரு பொம்மை செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பொம்மையை செய்துக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மைக்கு வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்களானாக்கா மஞ்சள் குங்குமத்தால் வந்து அந்த பொம்மைக்கு வந்து நீங்கள் மஞ்சள் மேலே தூவிட்டு குங்குமத்தையும் மேலே தூவிடுங்க. தூவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா உங்களுடைய பேர் இருக்குது இல்லையா, உங்களுடைய பேர், உங்களுடைய அதான் இத்தனை பேர் வீட்டுக்குள்ளே வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்றது தெரியுது இல்லையா உங்களுக்கு. அந்த பேர் எல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் அதை வந்து ஒரு சீட்டில் எழுதிக்குங்க. சீட்டில் எழுதி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா இந்த பொம்மையை செய்தீங்க இல்லையா, அந்த பொம்மையை செய்த இடத்துல வந்து அந்த பொம்மையினுடைய கழுத்தில் கட்டலாம், இல்லைன்னு கேட்டாக்கா அது மார்பு பகுதியில் புதைச்சி வைக்கலாம். அதான் நீங்கள் வந்து இந்த மண்ணை எல்லாம் எடுத்து இந்த மண்ணோடு சேர்த்து கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா பிள்ளையார் கோயில், அப்படின்னு கேட்டால் சிவன் கோயில், அப்படின்னா துர்கை மாறின்றாங்க இல்லையா, அந்த கோயில் வாசல் இருக்கிற மண்ணை கொஞ்சம் எடுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்ணை எடுத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மயான சாம்பலாலேயோ ஊமத்தம் விதையாலேயோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா எட்டி மரத்தினுடைய பாவையாலேயோ செய்து அவங்களுக்கு கொண்டு வந்து வீட்டார தூவி விடுவாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளேயும் வச்சுடுவாங்க, வீட்லேயும் தூவி விட்டுருவாங்க. இப்படிலாம் வந்து பல வகையில் செய்கிறாங்க. அப்படி செய்கிற அந்த மாந்திரிகத்தை நீங்கள் அதிலிருந்து விடுபடணும்னு நினச்சிங்கனாக்கா பிள்ளையார் கோயில், அரச மர பிள்ளையார் கோயில், அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயில், அப்படின்னு கேட்டாக்கா நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துலேருந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அந்த மண்ணை கொண்டு வந்து இந்த மண்ணோடு சேர்த்து கொஞ்சம் நீங்கள் உருவ பொம்மையை செய்துட்டு உங்களுடைய பேரை எல்லாம் வந்து சீட்டில் எழுதி அது மார்பு பகுதியில் வந்து வச்சு விட்ருங்க. மார்பு பகுதியில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு செம்புத்தகடை வாங்கி அந்த செம்புத்தகட்டில் வந்து அதை நீங்கள் இது பண்ணிவிட்டு எழுதிட்டு அதில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்களானாக்கா அந்த மார்பு பகுதியில் வந்து அதை புதைச்சி வைக்கிற மாதிரி வச்சுட்டு முதல்ல வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா 7 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே வந்து ஒரு எலுமிச்சம்பழம், 2 எலுமிச்சம்பழம், இல்லை 3 எலுமிச்சம்பழம். அதான் கேட்டால் வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்கன்ற நிலைமையில் இருக்குது. எலுமிச்சம்பழத்தில் போய் என்ன வசதி இல்லான்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலத்தில் வந்து இந்த கொரோனா காலத்தில் அவங்களுக்கு திங்கிறதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஒரு எலுமிச்சம்பழம் போய் கேட்டிங்கனாக்கா கடையில் 5 ரூபா 6 ரூபான்னுவாங்க. அதனால் நீங்கள் இதை வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து உங்களுடைய பேரை, உங்களுடைய அம்மா பேரை மட்டும் எழுதிக்கிங்க. ஒரு மார்க்கரோ ஒரு ஸ்கெட்சோ வாங்கி எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் தலையை சுற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த பொம்மைக்கு வந்து பலி கொடுத்துருங்க. அது புழிஞ்சு விட்ருங்க. அது மாதிரி செய்துட்டு அதை அறுத்துட்டு நசிக்கோ அறுத்தோ புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சிட்டு எலுமிச்சம்பழத்தை அதில் போட்டுருங்க. ஒரு ஆளுக்கு வந்து 3 முட்டைன்னு வாங்கிக்கோங்க. 3 முட்டையை வாங்கி என்ன பண்ணுங்கள் அது தலையில் போட்டு நல்லா தலையை சுற்றி, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா கன்னிக்கோழி முட்டையினுடைய மாந்திரிகம்ன்றது ஒரு ரகசியம் இருக்குது. அதை இன்னொரு முறை சொல்லிக்கிட்டு வரேன். இந்த முட்டையை என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பேரை வந்து எலுமிச்சம்பழத்தில் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி எழுதி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்கள் தலையை சுற்றி கொண்டு போயிட்டு அந்த பொம்மையில் வச்சுடுங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா உங்கள் வீட்டையும் அதை எத்தனை பேர் இருக்கிறீங்க அத்தனை பேருமே சுற்றி 3 முறை சுற்றி 8 முறை சுற்றி அதில் வச்சுட்டீங்க. எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துட்டீங்க. முட்டையை அதில் வைக்கிறீங்க. கருப்புரத்தை வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து உங்கள் தலையை சுற்றி அதில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் வந்து ஒவ்வொரு மூலையிலையும் வந்து நீங்கள் 4 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு என்ன பண்ணீங்க 4 மூலையிலையும் ஒரு மூலை 4 முறை சுற்றிட்டீங்களா, வீட்டுக்கு வாசலில் அதான் கேட்டிங்கனாக்கா வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே தலைவாசல் இருக்குது, அந்த தலைவாசலாண்ட வந்து ஒரு முறை நீங்கள் அதை வந்து நின்றுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அது வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி செய்யுங்க. சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த வேலையை செய்யணும். சரிங்களா? இது செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா கொண்டு போய் நீங்கள் இந்த பிடாரி கோயில்னு சொல்லுவாங்க, காட்டேரி கோயில் சொல்லுவாங்க. அந்த கோயிலுங்களுக்கு அதை கேட்டிங்கன்னாக்கா கன்னி கோயில் இருக்குது. அரச மரத்தானை வந்து ஏதாச்சும் ஒரு சாமி கும்பிடுவாங்க, ஆல மரத்தானை கும்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எங்கேயாவது பச்சை போடுற மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு மரத்தாண்டை போயிட்டு செங்கலை வச்சோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் இதை வந்து வச்சுட்டு வந்தோம்னா எரிக்கக்கூடாது. இதை எரிச்சிங்கன்னா பலன் கிடையாது. அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. எதுக்காக வச்சுட்டு வந்தோம்னா அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்களானாக்கா நீங்கள் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னாவே போதுமானது. அது வந்து ஒரு 10 பேருடைய கண்ணோ இல்லை ஒரு 20 பேருடைய கண்ணை பார்த்து எதையோ செஞ்சுருக்காங்கன்னா தான் உங்களை விட்டு அது விலைக்கு போகும். நீங்கள் போய் மறைச்சி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னாவோ அது உங்களுக்கு பலனை கொடுக்காது. அந்த மாதிரி இருந்தாக்கா அந்த பலனை வந்து கேட்டிங்களானாக்கா நீங்கள் அது எரிச்சிட்டு வரதால உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை வச்சுட்டு வரதான் கரெக்டாக இருக்கும். மரத்துங்க அடியில் வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா மரத்துங்கள்லேயும் வந்து சில பட்சி தேவதைகள் தேவர்கள் இருக்கிறாங்க அந்த மரத்துங்க மேலேயும்.
அதுக்கு உண்டான பலனை வந்து இவங்க இன்னாருக்கு வந்து இந்த பிரச்சனைன்றதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்ட்டு அதை பார்த்து அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னாக்கா ஈனக்கிடாரின்னு சொல்லக்கூடிய கன்று ஈனாத பசுமாட்டினுடைய சாணமோ அதனுடைய கோமியத்தையோ கொண்டு வந்து என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா நீங்கள் வீட்டில் வச்சு என்ன பண்ணீங்கன்னாக்கா ஒரு 3 நாளைக்கு நம்ம குளிக்கிற தண்ணியில் வந்து அந்த பசுமாட்டினுடைய கோமியத்தை போட்டு குளிச்சுட்டு வீட்டை கழுவ வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் கழுவுனீங்களனாக்கா மறைமுகமாக செய்யப்பட்டு இருக்கிற மாந்திரிகத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். சரிங்களா? சரி, இந்த சக்கரமெல்லாம் எதுக்காக போட்டு வச்சுக்கிறாங்கன்னா, இந்த சக்கரத்தை வந்து கேட்டிங்கனாக்கா இது வந்து நாற்கோணத்தை போட்டு உள்ள முக்கோணத்தை போட்டு இந்த சக்கரத்தை போட்டு நம்ம செய்து கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான வழி செய்யும். இவ்வளோ பெரிய செலவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் அதிகமாகும். நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு வந்து குறைவாக ஈஸியாக செய்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இந்த சக்கரத்தை போட்டு இந்த பாவைகளை செய்து இந்த கலசத்தை கட்டி இந்த முட்டை இந்த எலுமிச்சை மரம் தேங்காய் எல்லாம் க்ளீன் பண்ணி செய்யணும்னாக்கா செலவு அதிகமாகும். இதனுடைய விஷயத்தை வந்து இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் போட்டு நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். இப்போதைக்கு இது செய்து முடிங்க. செய்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு முறை செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். இன்னொரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.